அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேங்க. நான் பொங்கல் லீவுக்கு போயிருந்தப்போ என்னன்னா, இது முக்கியமா நடந்துச்சுங்க. என்னன்னா வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான் ஆக்சுவலா. என்னன்னா, டாக்குமெண்ட்ல வந்து நீங்க என்னடா அதில போட்டிருக்க விலை வந்து எதோட விலைடா? அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தான் என்கிட்ட. அது வந்து கெய்டன் வேல்யூடா. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலை கெய்டன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா இப்ப என்ன கரண்ட்டா மார்க்கெட் நிலவரம் போயிட்டுருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இப்ப கூடுவாஞ்சேரி வச்சுப்போம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. கூடுவாஞ்சேரியில கெய்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதிகபட்சம் ஒரு 2000க்குள்ள அவ்வளோதான் போயிட்டுருக்கும். 2000மா? அதை விட கம்மியா தான் போயிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா, தோராயமா சொல்லணும்னா. ஒரு ரூ. 1500 வச்சுப்போமே கெய்டன் வேல்யூ. ஆனா, அதே கூடுவாஞ்சேரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸ் ரோட் ப்ராப்பர்ட்டினா மார்க்கெட் வேல்யூங்கிறது 8000லேருந்து 10,000. இதுவே வந்து நான் கம்மியா தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா சதுரடி விலை பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ இதுதான் கெய்டன் வேல்யூ ப்ளஸ் மார்க்கெட் வேல்யூ. அதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா. இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சில பேருக்கு வந்து இது தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் என்ட்ட கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. என்னடா இது தெரியலையேன்னு கேட்கிறப்போ, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தப்பா எடுத்துக்காதடா. நான் அதுக்காக சொல்லல. சொல்றேன். ஒரு சில பேர் தெரியாம இருக்காங்க இந்த விஷயம் கூட. ஸோ அதுதான். நம்ம எதெல்லாம் தெரியாம இருக்கிறோமோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க என்கிட்ட கேட்குறீங்க இந்த மாரி விஷயத்த. இதுக்கு முன்னாடி கேட்காம இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இப்ப என்கிட்ட ஓரளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அத நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதாங்க. நம்ம பத்திரத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து கெய்டன் வேல்யூ தான். அதில விலையோட சதுரடி விலை போட்டு 1500 இல்ல 1200 போட்டுட்டாங்கன்னா, அது வந்து அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலை தான். கெய்டன் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம. ஓகே.